வணக்கம். யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டோட பிரசிடென்ட் அவர் பதவியில இருக்கும்போதே இன்னொரு நாட்டு ராணுவம் அதிரடியா உள்ள புகுந்து அவரை கைது செஞ்சா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு பயங்கரமான உலக வரலாற்றையே மாத்துன ஒரு ராணுவ நடவடிக்கை பத்தி தான் நாம இன்னைக்கு விலாவாரியா பார்க்க போறோம். ஆமா, ஜான்வரி 3, 2026 வெனிசுவேலாவோட அதிபர் நிக்கோலஸ் மதுரோ சும்மா இல்ல, அவரோட மனைவி சீலியா ஃப்ளோரஸோட சேர்த்து தலைநகர் கராக்கஸ்ல இருக்கிற அவங்க மாளிகையில வச்சே அமெரிக்க படைகளால கைது செய்யப்பட்டாங்க. இது எப்படி நடந்தது? இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சரி, வாங்க முதல்ல இந்த சம்பவத்தோட கிளைமாக்ஸுக்கே போயிடலாம். அதாவது பிரசிடென்ட் கைது செய்யப்பட்ட அந்த நிமிஷத்துக்கு கராக்கஸ்ல அந்த அதிரடி தாக்குதல் எப்படிதான் நடந்துச்சு? சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். இவ்ளோ தைரியமான, இவ்ளோ பெரிய ஒரு ஆபரேஷன் எப்படி சாத்தியமாச்சு? இதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய திட்டமிடல் இருந்திருக்கும். இந்த முழு ஆபரேஷனும் ஒரு பக்காவான ஸ்கெட்ச் போட்டு செஞ்சிருக்காங்க. மொத்தம் 4 கட்டம். முதல் கட்டம் உளவு பார்த்து பல முறை ஒத்திகை செய்யறது. 2வது சைபர் தாக்குதல் நடத்தி வெனிசுவேலாவோட மொத்த கம்யூனிகேஷன் சிஸ்டமத்தையும் முடுக்கிறது. 3வது பல முனைகள்ல இருந்து ஒரே நேரத்துல ராணுவ தாக்குதல் நடத்துறது. கடைசியா குறி வச்ச மாதிரி மதுரோவை கைது செஞ்சு வெளியே கொண்டு வருது. அவங்களோட திட்டமிடல் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு பாருங்க. அமெரிக்க படைகள் வெனிசுவேலா ஜனாதிபதி மாளிகை மாதிரியா அச்சசலா ஒரு செட்டப் உருவாக்கி அங்க பலமுறை ஒத்திகை பார்த்திருக்காங்க. சாதாரண ஒத்திகை இல்ல, ஸ்டீலால் செய்யப்பட்ட பாதுகாப்பு கதவுகளை எப்படி பெரிய நெருப்பு பாய்ச்சுற மெஷினை வச்சு உடைக்கிறதுன்னு கூட பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. இதுல பயன்படுத்தப்பட்ட ராணுவ பலத்தை பார்த்தா தலை சுத்திடும். தரையில தாக்குதல் நடத்த உலகின் சிறந்த டெல்டா ஃபோர்ஸ் வீரர்கள், அவங்களுக்கு சப்போர்ட்டா நைட் ஸ்டாக்கர்ஸ் ஹெலிகாப்டர்கள், வானத்திலிருந்தே F-22, F-35 விமானங்கள் பாதுகாப்பு கொடுக்க வெனிசுவேலாவோட ரேடார், ஃபோன், இன்டர்நெட் எல்லாத்தையும் அமெரிக்காவோட சைபர் கமாண்ட் முடக்கிடுச்சு. இது எல்லா பக்கமும் வளைச்சடிச்ச ஒரு நிகுத தாக்குதல். இந்த மேற்கோள் ஒன்னே போதும் இந்த சம்பவத்தோட வரலாற்று முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்க. 1989ல பனாமாவோட சர்வாதிகாரி மேனுவல் நொரிகாவை அமெரிக்கா இதே மாதிரி கைது செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாட்டோட தலைவரை இப்படி அதிரடியா குறி வச்சது இதுதான் முதல் தடவை. ஓகே, ஆபரேஷன் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தோம். ஆனா எதுக்காக அமெரிக்கா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சாங்க? அவங்க வெளி உலகுக்கு சொன்ன காரணம் என்ன? இந்த டைம்லைனை பாருங்க. இது ஒரே நாள்ல நடந்த விஷயம் இல்ல, பல வருஷமா பொழஞ்சிக்கிட்டு இருந்த பிரச்சனை. முக்கியமா 2020ல மதுரோ மேல போதைப்பொருள் பயங்கரவாத வழக்க அமெரிக்கா பதிவு செய்து, அதுக்கப்புறம் 2024ல நடந்த தேர்தல்ல முறைகேடுன்னு சர்ச்சை வெடிக்குது. அங்கேருந்துதான் விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆகுது. இங்கதான் அமெரிக்கா ஒரு புத்திசாலித்தனமான சட்ட நகர்வை கையாண்டது. அவங்க மதுரோவை வெனிசுவேலாவோட ஜனாதிபதியா பார்க்கல, ஒரு சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலோட தலைவனா பார்த்தாங்க. அதனால இது ஒரு போர் நடவடிக்கை இல்ல, ஒரு குற்றவாளிய கைது செய்யறதுக்கான சட்ட அமலாக்க நடவடிக்கை தான் வாதிட்டாங்க. இதுக்கு மதுரோவோட பதில் என்னவா இருந்துச்சு? அவர் அமெரிக்க நீதிமன்றத்துல, நான் குற்றவாளி இல்ல, நான் ஒரு போர்க்கைதி, நீங்க ஒரு இறையாண்மை உள்ள நாட்டின் ஜனாதிபதிய கடத்தியிருக்கீங்கன்னு வாதிட்டாரு. இது 2 வேற வேற உலகத்தோட நேரடி மோதல் மாதிரி இருந்துச்சு. சரி, அமெரிக்கா சொன்ன சட்ட காரணத்தை பார்த்துட்டோம். ஆனா உண்மையிலே இது மட்டும்தான் காரணமா? இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது பெரிய பொருளாதார அரசியல் திட்டம் இருக்கா? அங்கதான் இந்த டான்ட்ரோ திட்டம் உள்ள வருது. 300 பில்லியன் பேரல்கள். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். இதுதான் வெனிசுவேலா கிட்ட இருக்கிற நிரூபிக்கப்பட்ட எண்ணெய் வளம். உலகத்தோட மிகப்பெரிய எண்ணெய் கிடங்குகள்ல ஒன்னு. சொல்லப்போனா இந்த முழு பிரச்சனையோட ஆணி வேற இதுதான்னு சொல்லலாம். அமெரிக்காவோட உண்மையான திட்டம் ரொம்பவே பெருசு. முதல்ல தங்களோட ஆலைகளுக்கு தேவையான கனரக கச்சா எண்ணெயை எடுத்துக்கிறது. அடுத்ததா இந்த ஆபரேஷனுக்கான மொத்த செலவையும் வெனிசுவேலாவோட எண்ணெய் மூலமாவே வசூல் செஞ்சுக்கிறது. இது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற சீனா, ரஷ்யாவோட செல்வாக்க குறைச்சிட்டு கடைசியா உலக எண்ணெய் விலைய கட்டுப்படுத்தி தங்களுக்கு வேண்டாத நாடுகளுக்கு நெருக்கடி கொடுக்கறது. இந்த மொத்த ஆபரேஷனுக்கும் பின்னாடி இருக்கிற மாஸ்டர் பிளான் இல்லனா வெளியுறவு கொள்கைன்னு சொன்னா அது இந்த டான்ட்ரோ கோட்பாடுதான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது அமெரிக்கா கண்டங்கள்ல எங்களை தவிர வேற எந்த வெளி சக்தியும் தலையிடக்கூடாதுன்னு சொல்ற பழைய மான்ட்ரோ கோட்பாடோட ஒரு நவீன, ரொம்பவே ஆக்ரெசிவான வடிவம். வாங்க இந்த 2த்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். முன்னாடி அவங்க குறி ஐரோப்பிய நாடுகள் மேல மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க, சீனா, ரஷ்யா மாதிரி எல்லா போட்டியாளர்களையும் வெளியேற்றணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம போதைப் பொருள் கடத்தல், சட்டவிரோத குடியேற்றம் மாதிரி பிரச்சனைகளையும் தங்களோட கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. தாக்குதல் முடிஞ்சது.
மதுரோ கைது செய்யப்பட்டார். ஆனா கதை இத்தோட முடியல. இதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுது? இந்த ஆபரேஷனோட பின் விளைவுகள் என்னவா இருக்கும்? இது ஒரு பெரிய சூதாட்டம். மதுரோக்கு அப்புறம் வெனிசுவேலாவை எப்படி நிர்வகிக்க போறாங்க? அதுக்கு அமெரிக்கா ஒரு வித்தியாசமான திட்டத்தை வச்சிருக்கு. அதாவது அங்க இருக்கிற அரசாங்கம், அதிகாரிகள் எல்லாரும் அப்படியே இருப்பாங்க. ஆனா அவங்களோட ரிமோட் கண்ட்ரோல் அமெரிக்கா கிட்ட இருக்கும். ஒரு மாதிரி பொம்மை அரசாங்கம்னு வச்சுக்கோங்களேன். இந்த திட்டத்தை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம் வாங்க. இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. அவங்க யார இடைக்கால தலைவராக்க போறாங்க தெரியுமா? மதுரோவோட முன்னாள் துணைத் தலைவரான டெல்சி ராட்ரிக்ஸியே. ஆனா நாட்டின் பாதுகாப்பு, எண்ணெய் வளங்கள், வெளியுறவுக் கொள்கை எல்லாமே முழுசா அமெரிக்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். ஆனா இந்த திட்டம் பேப்பர்ல பாக்குற அளவுக்கு சுலபம் இல்ல. பல பெரிய ஆபத்துகள் இருக்கு. முதல்ல வெனிசுவேலா ராணுவம் இதை ஏத்துக்குமா? ஒரு உள்நாட்டு போர் வெடிக்க வாய்ப்பு இருக்கு. 2வது பொருளாதாரம். ஏற்கனவே நொடிஞ்சு போயிருக்கிற பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த குறைஞ்சது $50 பில்லியன் தேவைப்படும். 3வது மிக முக்கியமா வெனிசுவேலா மக்கள் இத ஒரு அமெரிக்க ஆக்கிரமிப்பா பார்த்து கிளர்ச்சியில ஈடுபட வாய்ப்பு இருக்கு. இந்த மேற்கோள் சொல்றது போல இந்த சம்பவம் லத்தீன் அமெரிக்கா நாடுகளை 2ஆ பிரிச்சிருக்கு. ஒரு பக்கம் அர்ஜென்டினா மாதிரி சில நாடுகள் இத ஆதரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கொலம்பியா, சிலி மாதிரி நாடுகள் இது அநியாயம், ஒரு நாட்டின் இறையாண்மை மீதான தாக்குதல்னு கடுமையா எதிர்க்கிறாங்க. அப்போ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். அமெரிக்கா ராணுவ ரீதியா இந்த போர்ல ஜெயிச்சிட்டாங்க. ஆனா சமாதானத்தை ஜெயிக்க முடியுமா? ஒரு நாட்டை ராணுவ பலத்தால கைப்பற்றது ஒரு விஷயம். ஆனா அங்க ஒரு நிலையான, வளமான ஆட்சியை உருவாக்குறதுங்கிறது முற்றிலும் வேற விஷயம். அதுதான் இப்ப அவங்க முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். இதை அவங்க எப்படி சமாளிக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த அலசலை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.